வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இது நம்மளோட நானும் என்னாலும் சீரிஸோட 8வது வீடியோ. வழக்கம் போல இல்லாம வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு 1 மணி நேரம் சேர்த்தே தூங்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு பிளாக் காஃபி மட்டும் ஒண்ணு குடிச்சிட்டு நடைபயணத்த ஒண்ணு போட்டு 10,000 ஸ்டெப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அனைத்து வகையான வார்ம் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்ததாக ஒர்க் அவுட்ஸ் தான். அதன்படி தம்பிள் ஷோல்டர் பிரஸ்ல 15 ரெப் 4 செட்ஸ், இன்க்ளைன்ட் தம்பிள் பிரஸ்ல 15 ரெப் 4 செட்ஸ், மிஷின் பிளாட் செஸ்ட் பிரஸ்ல 15 ரெப் 4 செட்ஸ், தம்பிள் எக்ஸ்டென்ஷன்ல 15 ரெப்ஸ் 4 செட்ஸ், கடைசியா ட்ரைசெப் புஷ் டவுன்ல 15 ரெப் 4 செட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அனைத்து ஒர்க் அவுட்லயும் சக்சஸ்ஃபுல்லா போட்டு முடிச்ச கையோட அண்ணன் கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பல்ல விளக்கிட்டு வாங்கிட்டு வந்த 1/2 கிலோ சிக்கனை 1/4 கிலோ காலை உணவுக்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வர நம்ம சேவல் நண்பர்களோட அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்தினால முட்டை வேலை அப்புறம் கோழி வேலை ரொம்பவே எகிரி போயிருக்கு. சோ கொஞ்சம் ஃபயர் ஆகுங்களா சேவல் பாய்ஸ். காலை உணவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரசம், அது கூட நம்ம செஞ்ச கோழி நண்பரை வச்சு சாப்பிட்டு அழகான ஒரு பேருந்து பயணத்தை பிடிச்சி என்னோட ஜாவா இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். அங்க போனா வழக்கம் போலதான் அந்த மாதிரி எல்லாரையும் விட்டு என்னையும் மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், அமைதியா இருக்கிறது. அந்த கிளாஸை முடிச்சுட்டு இன்னொரு பேருந்து பயணத்தை பிடிச்சி என்னோட 15 வேலை தெக்கத்தலானுக்கு வந்துட்டேன். இங்க நான் ஷிஃப்ட்டுக்கு மதியம் 3 மணிக்கு வந்தேன். வீட்டுக்கு போறப்ப நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனா இரவு உணவுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை. என்னடா பண்ணாலும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜை திறந்து மாவு எடுத்து 2 தோசையை மட்டும் ஊத்தி அழகா சாப்பிட்டு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவரையும் உட்காந்து பொறுமையா கொடுத்துட்டு அப்படியே வீடியோவை அடுத்த நாள் 5 மணிக்கு ஷெட்யூலையும் போட்டு விட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல சந்திக்கிற நண்பர்களே, ஸ்டே ஹார்ட் கைஸ்.